அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் பகுதியில் பெற்ற தந்தையே குழந்தைகள் மீது தீ வைத்து கொளுத்திய அதிர்ச்சி சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. பெற்ற குழந்தைகள் மீது தீ வைத்த தந்தையால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையத்தில் பெற்ற குழந்தைகள் மீது தீ வைத்து தந்தை கொளுத்தியிருக்கிறார். மனைவியுடனான தகராறு காரணமாக இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. மனைவி மற்றும் 2 குழந்தைகள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த கணவன் திருமலை செல்வம். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சக்திவேல். வணக்கம். எப்போது சம்பவமானது நடைபெற்றது? தற்போது அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். ஈரோட்டில் குடும்ப தகராறு காரணமாக பெற்ற குழந்தைகள் மீது தந்தையே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் திருமலை செல்வன், சுகன்யா தம்பதியினர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் திருமலை செல்வன் அடிக்கடி மது அருந்திவிட்டு மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் சுகன்யா தனது 2 குழந்தைகளுடன் 1 மாதத்திற்கு முன்பாகவே சுகன்யா தாயின் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுகன்யா தனது தாய் வீட்டுக்கு குழந்தைகளுடன் தங்கியிருந்து சாயப்பட்டறை வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் திருமலை செல்வன் மனைவி மற்றும் குழந்தைகளை பார்ப்பதற்காக மீண்டும் அங்கு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த திருமலை செல்வன் தன் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை மனைவி மற்றும் குழந்தைகள் மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் 4 வயது சிறுவன் தீக்காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அச்சிறுவனுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவத்தை குறித்து சுகன்யா அளித்த புகாரின் பேரில் வீரப்பச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருமலை செல்வனை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் பகுதியில் பெற்ற தந்தையை குழந்தைகளுக்கு தீ வைத்து கொளுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி சக்திவேல்.